9 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் கார்த்திகா கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 8000-ஐ கடந்தது. புதிதாக மேலும் 798 பேருக்கு வைரஸ் தொற்று. சென்னையில் ஒரே நாளில் 538 பேருக்கு கொரோனா பாதிப்பு. மொத்தமாக 4371 அதிகரிப்பு. தமிழகத்தில் முதல் கொடையாளரிடமிருந்து பிளாஸ்மா தானம் பெறப்பட்டது. பொருத்தமான தொற்றாளரை கண்டறிந்த பிறகு சிகிச்சை தொடங்கும் என அறிவிப்பு. கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான முக்கியத்துவம் அளிக்க மேற்கு வங்கம் கோரிக்கை. கிராமங்களுக்கு வைரஸ் பரவலை தடுப்பது மிகப்பெரிய சவால் என பிரதமர் மோடி கருத்து. கொரோனா தடுப்புக்காக உடனடியாக 2000 கோடி வழங்க வேண்டும். விமானம், ரயில் சேவைகளை மே 31 வரை தொடங்க வேண்டாம் என பிரதமருக்கு முதலமைச்சர் கோரிக்கை. 47 நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் 34 வகையான கடைகள் திறப்பு. பொருட்களை வாங்க ஆளில்லாததால் வியாபாரிகள் ஏமாற்றம். விழுப்புரம் அருகே சிறுமி எரித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 2 கைது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதி. நாடு முழுவதும் 24 மணி நேரத்தில் 4213 பேருக்கு புதிதாக தொற்று. உலகளவில் ஒரே நாளில் தொற்று அதிகரிக்கும் நாடுகளில் இந்தியா 4வது இடம். உலகம் முழுவதும் 42 லட்சத்தை கடந்த கொரோனா பாதிப்பு. ஸ்பெயின், பிரான்ஸ், பெல்ஜியம் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் ஊரடங்கு தளர்வு. தமிழகத்தில் மேலும் 798 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 8000-ஐ கடந்துள்ளது. இதில் சென்னையில் மட்டும் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 538 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழகத்தில் ஒரே நாளில் மேலும் 798 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8002 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக 5421 ஆண்களும் 2579 பெண்களும் 2 திருநங்கையரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களில் பச்சிளங்குழந்தை முதல் 12 வயது வரை உள்ளவர்களின் எண்ணிக்கை மட்டும் 427 அதிகரித்துள்ளது. சென்னையில் இதுவரை இல்லாத வகையில் அதிகபட்சமாக 538 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து 2வது நாளாக 500க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4371 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் மொத்த பாதிப்பில் சென்னையில் மட்டும் 54.62 விழுக்காடாக உள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் சென்னையில் 4 பேரும், கடலூர், கன்னியாகுமரியில் தலா ஒருவரும் என ஒரே நாளில் 6 பேர் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 53 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு விகிதம் 0.89 உள்ளது. ஒரே நாளில் 92 பேர் குணமடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மொத்தமாக 2051 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 25.63 விழுக்காடாக உள்ளது. தற்போது தமிழகத்தில் 5895 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நாளில் 11584 பேருக்கும் இதுவரை 2,43,952 பேருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்ததாக அதிகபட்சமாக திருவள்ளூரில் 97 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 90 பேருக்கும், அரியலூரில் 33 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 8 பேருக்கும் புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் தலா 4 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது.
கொரோனா தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள உடனடியாக 2000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வரும் 31ஆம் தேதி வரை ரயில், விமான சேவைகளை அனுமதிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துக்கான ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும், சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் வழங்க 1,25,000 கோடியை ஒதுக்க வேண்டும் எனவும் கோரினார். அத்துடன் நிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதியை முதல்வர் நிவாரண நிதிக்கு பெற அனுமதிக்கவும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி ஆணையத்தின் மானியத்தை உடனடியாக வழங்கவும், 100 நாள் வேலையில் இருப்பவர்களுக்கு ரொக்கமாக ஊதியம் வழங்கவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் மருத்துவம், பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவதற்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 1000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள உடனடியாக 2000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் கேட்டுக்கொண்டார். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக கூடுதல் உணவு தானியங்கள் ஒதுக்கவும், நெல் கொள்முதலுக்கு வழி செய்ய 1321 கோடி ரூபாய் மானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் வருகின்ற 31ஆம் தேதி வரை ரயில் மற்றும் விமான சேவைகளை அனுமதிக்க வேண்டாம் எனவும் பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மேற்கு வங்கம் வலியுறுத்தியுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் 3வது முறையாக நீட்டிக்கப்பட்ட தேசிய ஊரடங்கு வரும் 17ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருகிறது. இந்நிலையில் மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் பிரதமர் மோடியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொரோனா தடுப்பு தொடர்பாக முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி மேற்கொண்ட 5வது ஆலோசனை இதுவாகும். கடந்த முறை 9 முதலமைச்சர்கள் மட்டுமே பேச அனுமதிக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் இந்த கூட்டத்தில் 30 முதலமைச்சர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். ஆலோசனையை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், கொரோனா கிராமப்புறங்களுக்கு பரவாமல் தடுக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர்களின் கருத்துக்கள் எதிர்கால திட்டங்களுக்கான திறவுகோலாக அமையும் என்றும் தெரிவித்தார். ஆலோசனையில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே அளவிலான முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும், இந்த இக்கட்டான தருணத்தில் மத்திய அரசு அரசியல் செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய அரசு மதித்து நடக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஊரடங்கை மேலும் தளர்த்த வேண்டும் என வலியுறுத்திய ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை நம்பியுள்ளோரை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நிவாரண நடவடிக்கைகளை தொடங்க மத்திய அரசு மாநிலங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் என சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் வலியுறுத்தினார். பிரதமருடனான ஆலோசனையின் போது ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாப் மாநில முதல்வர்கள் கோரிக்கை விடுத்தனர். முன்னதாக பேசிய பிரதமர் மோடி, ஊரடங்கை தளர்த்துவதன் மூலம் கிராமப்புறங்களுக்கு கொரோனா பரவாமல் தடுப்பதே நமக்கு முன் உள்ள மிகப்பெரிய சவால் என தெரிவித்துள்ளார். எங்கெல்லாம் தனிமனித இடைவெளி பின்பற்றப்படவில்லையோ அங்கெல்லாம் பாதிப்பு அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தடுப்பை இந்தியா வெற்றிகரமாக்கியுள்ளதாக மொத்த உலகமும் கருதுவதாகவும், இதில் மாநிலங்களுக்கே முக்கிய பங்கு உள்ளது என்றும் அவர் கூறினார். தற்போதைய நிலையிலிருந்து நாம் இணைந்து முன்னேறி செல்வோம் என மாநிலங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். தனிமனித இடைவெளி உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிப்பதன் மூலமும், தொற்று பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளின் மூலமும் நாம் முன்னேறி செல்வோம் என்றும் பிரதமர் அழைப்பு விடுத்தார். பொருளாதார நடவடிக்கைகளை மீட்டெடுக்கும் அதே வேளையில் கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கே முக்கியத்துவம் என்பதை உணர வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் குணமடைவோர் விகிதம் 31.15 விழுக்காடாக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால் கூறியுள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 4213 பேருக்கு புதிய தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 1559 பேர் வீடு திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
பல நாடுகளை பின்பற்றியே குணமடைவோரை வீடுகளுக்கு அனுப்பும் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி லேசான அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்டோர் 10 நாட்கள் மற்றும் தொடர்ந்து 3 நாட்கள் காய்ச்சல் இல்லாமல் இருந்தால் வீடுகளுக்கு அனுப்பப்படலாம் என்றும் அவ்வாறு அனுப்பும் போது பரிசோதனை தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே வெளிநாடுகளில் இருந்த 4000 இந்தியர்கள் 23 விமானங்கள் மூலம் நாடு திரும்பியுள்ளதாகவும் 468 ரயில்கள் மூலம் 5 லட்சம் வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஒரே நாளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் உலக அளவில் இந்தியா 4வது இடத்தை எட்டியுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 20,000க்கும் அதிகமான தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ரஷ்யாவில் 11,000 தொற்றுகளும் பிரேசிலில் 6,368 தொற்றுகளும் ஒரே நாளில் கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் ஒரே நாளில் 4,213 தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட பிரிட்டன் ஒரு நாளில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையில் 5வது இடத்திற்கு சென்றுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவுக்கு விரைவில் பிளாஸ்மா சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக முதல் கொடையாளரிடமிருந்து பிளாஸ்மா தானமாக பெறப்பட்டது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்த நோயாளியின் ரத்தத்தில் உள்ள ஆன்டிபாடிகளை பயன்படுத்தி நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அவர் குணமடையும் வாய்ப்பு ஏற்படும். டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்கனவே பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் இதுவரை 6 பிளாஸ்மா கொடையாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் முதல் நபராக சென்னையைச் சேர்ந்த 40 வயது ஆணிடம் இருந்து பிளாஸ்மா தானம் பெறப்பட்டிருக்கிறது. இதற்கு பொருத்தமான தொற்றாளர் கண்டறியப்பட்ட பிறகு சிகிச்சை தொடங்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் கிளினிக், நர்சிங் ஹோம் மற்றும் மருத்துவ பரிசோதனை மையங்கள் திறந்திருக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் இருக்கும் சூழலில் பல்வேறு மாநிலங்களில் தனியார் கிளினிக்குகள் இயக்கப்படவில்லை என்று புகார் எழுந்தது. இந்த நிலையில் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தனியார் கிளினிக்குகள், நர்சிங் ஹோம் மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆய்வகங்கள் செயல்படுவதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் பாதுகாப்பாக தங்கள் பணியிடத்திற்கு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இறப்பு, திருமணம் மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக பயணம் செய்ய விண்ணப்பிப்பவர்களுக்கு 1 மணி நேரத்துக்குள் அனுமதி சீட்டு வழங்கி வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மரணம், உடல்நலக்குறைவு, திருமணம் உள்ளிட்டவற்றுக்கு செல்ல மின்னணு முறையில் அனுமதி சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் நியாயமான காரணங்கள் உள்ள அனைத்து விண்ணப்பங்களையும் உடனுக்குடன் பரிசீலித்து அனுமதி அளித்து வருவதாகவும், சந்தேகத்தன்மை உடைய விண்ணப்பங்கள் மட்டுமே நிலுவையில் வைக்கப்படுவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மே 10ஆம் தேதி வரை பெறப்பட்ட 3,61,433 விண்ணப்பங்களில் 3,48,210 பேருக்கு அனுமதி வழங்கியதாகவும் கூறப்பட்டது. அரசு தரப்பின் விரிவான விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். தமிழகத்தில் பணிபுரியும் வெளிமாநில தொழிலாளர்கள் முகாம்களிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இதுவரை 9,000 வெளிமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வெளிமாநில தொழிலாளர்கள் விருப்பத்தின் பேரில் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதி பெற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 8 ரயில்கள் மூலம் 9,000 வெளிமாநில தொழிலாளர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், எஞ்சிய தொழிலாளர்களை சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் ஒப்புதலுடன் 1 வாரத்திற்குள் ரயில்கள் மூலம் அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அதுவரை வெளிமாநில தொழிலாளர்கள் முகாம்களிலேயே தங்கியிருக்குமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய துணைக்கண்டத்தில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் பகுதியில் வரும் 13ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் 16ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திருச்சி, கரூர், சேலம், தருமபுரி, வேலூரில் இயல்பை விட கூடுதலான வெப்பநிலை பதிவாகும் என்றும் இதன் காரணமாக விவசாயிகள் 11:30 மணி முதல் 3:30 வரை வெளியில் வர வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. குமரிக்கடல், மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
ஒருபுறம் மதுபானமும் மறுபுறம் கபசுர குடிநீரும் குடிக்க சொல்வது விந்தையாக உள்ளது என்று உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு முடியும் வரை டாஸ்மாக் மற்றும் ஆன்லைன் வழியாக மது விற்பனைக்கு தடை கேட்டு உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மனுதாரர் மற்றும் அரசின் தரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் ஒருபுறம் மதுவும் மறுபுறம் கபசுர குடிநீரையும் குடிக்கச் செல்வது விந்தையாக உள்ளதாக தெரிவித்தனர். இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிவகங்கை மாவட்டங்களை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் கொரோனா தொற்றாளர்கள் இல்லாத பச்சை மண்டலமாக மாறியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் 114 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் திருப்பூரில் மே 2ஆம் தேதி புதிதாக 2 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. கடந்த 10 நாட்களாக புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படாத நிலையில் சிகிச்சை பெற்று வந்த இருவரும் இன்று குணமடைந்து வீடு திரும்பியதால் திருப்பூர் கொரோனா இல்லாத மாவட்டமாக மாறியுள்ளதாக ஆட்சியர் விஜயகார்த்திகேயன் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். கொரோனா பாதிக்கப்பட்டோரை பரிசோதிப்பதற்காக நடமாடும் எக்ஸ்ரே வாகனத்தை முதலமைச்சர் பழனிசாமி துவக்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 14 நடமாடும் எக்ஸ்ரே பரிசோதனை வாகனங்கள் 5,48,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்டன. இதில் சென்னையில் பரிசோதனை மேற்கொள்வதற்காக 5 வாகனங்களை முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் துவக்கி வைத்தார். நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் மூலம் கொரோனா அறிகுறி இல்லாமல் இருப்பவர்களுக்கு சோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு ஆளானவர்களின் சளியின் அளவை 2 நிமிடங்களில் கண்டறியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பிரேன் பூங்காவில் 2 கோடிக்கும் மேற்பட்ட மலர்கள் பூத்து குலுங்கும் நிலையில் அவற்றை காண்பதற்கும் ரசிப்பதற்கும் ஆள் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கிறது. வழக்கமாக மே மாதம் நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக பிரேன் பூங்காவில் டிசம்பர் மாதம் லட்சக்கணக்கான செடிகள் நடப்பட்டன. அந்த செடிகளில் பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. தோட்டக்கலைத்துறையினர் மற்றும் பூங்கா ஊழியர்கள் வழக்கம் போல பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதால் பூங்கா கண்களை கவர்கிறது. இருப்பினும் இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஊரடங்கு அமலில் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் பிரேன் பூங்காவுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இரண்டாம் உலகப் போரின் 75ஆம் ஆண்டு வெற்றி தினத்தையொட்டி ரஷ்யாவில் பிரம்மாண்ட தேவாலயம் திறக்கப்பட்டுள்ளது. உலகப் போரின் போது பணியாற்றிய 3,30,00,000 வீரர்களை கௌரவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தேவாலயத்தின் கட்டுமான பணிகள் கடந்த 598 நாட்களாக நடைபெற்று வந்தன. பணிகள் நிறைவடைந்து ஜொலிக்கும் தேவாலயத்தின் கட்டுமான காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அடிக்கல் நாட்டியதில் தொடங்கி கிட்டத்தட்ட 600 நாட்களாக இரவு பகலாக நடந்த கட்டுமான பணிகள் காண்போரை வியக்க வைக்கின்றன. அமெரிக்காவை கொரோனா வைரஸ் புரட்டி எடுத்து வரும் சூழலில் ஒக்லஹாமா நகரில் காளை சவாரி நடைபெற்றுள்ளது. இந்த போட்டியை காண வழக்கமாக மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும். ஆனால் கொரோனா அச்சம் காரணமாக பார்வையாளர்கள் வராததால் கேலரிகள் காற்று வாங்கின. காளை மீது ஏறி வரும் வீரர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு அவற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுத்தனர். இந்த போட்டியில் பிரேசில் வீரர் ஜோஸ் விட்டோர் லிமே பாகை சூடினார். காசாவில் உள்ள பாலஸ்தீனிய அகதிகள் உலோக வயர்கள் மூலம் மத்தாப்பை உருவாக்கி ரம்ஜானை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ரஃபாவில் உள்ள அகதிகள் முகாமில் கொரோனா அச்சுறுத்தல் உள்ளபோதும் குழந்தைகளை மகிழ்விக்க இத்தகைய கொண்டாட்டங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். உலோக வயர்களை வேகமாக சுற்றும் போது அதிலிருந்து தெரிக்கும் மத்தாப்பு துளிகள் காண்போரை கவர்வதாக உள்ளன. தமிழகத்தில் நிவாரணப் பொருட்களை மட்டுமே நம்பியுள்ள முடிதிருத்தும் தொழிலாளர்கள் ஒரு நாளில் 5 மணி நேரமாவது கடை திறக்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிலர் வீடுகளுக்கே சென்று பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றி முடிவெட்டுகின்றனர். மக்கள் தங்களை நாகரிகமாகவும் அழகாகவும் காட்டிக்கொள்ள முடி திருத்தும் தொழிலாளர்கள் உறுதுணையாக இருந்து வருகின்றனர். கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக சலூன் கடைகள் மூடப்பட்டதால் இருதரப்பினருமே பாதிக்கப்பட்டு வருகின்றனர்.
முடிதிருத்தும் தொழிலாளர்களுக்கு இது வாழ்வாதார பிரச்சனையாக உள்ளது. டெட்டால் அப்புறம் வெந்நீரில் வந்து எல்லாம் வெந்நீரில் போட்டு தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பண்ணுறதுல வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. இன்னொன்று வந்து எங்களுக்குமே நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். யாருக்கு டெஸ்ட்டு எடுத்து நாங்கள் இல்லை நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துச்சு அதுக்கு தக்கன இது பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சளி காய்ச்சல் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் இந்த காரணத்தினால வந்துக்கிட்டு இருக்குது. இது டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம்னா டாக்டர் வந்து இதுதான் காரணம், முடி வெட்டாது தான் காரணம் அப்படிங்காங்க. டேப்லெட் தான் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இதே நிலைமை தான். சின்ன பிள்ளைகளை நாங்கள் வீட்டிலேயே வச்சு லைட்டாக வெட்டி விட்டுட்டுருக்கோம். பிறகு நாங்கள் வெளியே போகிறதுனால வெட்டினா எங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வெட்டாமல் இருக்கோம். காலையில் ஒரு 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் கடை திறக்கிற மாதிரி இப்போ அருள் கூர்ந்து கடை திறக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் வாய்ப்பு அளித்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். தலையில் அதிகம் முடி வளர்வதால் உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பெரும்பாலானோர் தாங்களாகவே முடி வெட்டுவது, மொட்டை போடுவது என கிளம்பியுள்ளனர். நானே வீட்டில் சேவிங் பண்ணுற மிஷினை வச்சு மொட்டை எடுத்துட்டேன். இவங்களை பார்பரை கூப்பிட்டா தரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தமிழகத்தில் 60,000 முடிதிருத்தும் நிலையங்களும் சுமார் 4 லட்சம் குடும்பங்களும் இந்த துறையை நம்பியிருப்பதாக கூறும் நேச்சுரல்ஸ் நிறுவனர் குமாரவேல் அரசு அனுமதி வழங்க வேண்டும் என கோரியுள்ளார். ஆல் இண்டியா ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் சார்பாக நாங்கள் இந்த கரோனாவுக்கு அப்புறம் எப்படி அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுன்றதை WHO கைட்லைனை ஃபாலோ பண்ணி எல்லா விதத்துலையும் நாங்கள் எங்களை தயார்படுத்தின்னு இருக்கிறோம். அதனால் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டான ஆந்திராவாக இருக்கலாம், இல்லைன்னா டெல்லியில் இருக்கலாம், அங்கெல்லாம் சலோனா அலோவ் பண்ணிட்டாங்க. எங்களுடைய நெட்வொர்க்லேயே நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இந்த ஏப்ரல் மாதம் கஷ்டப்பட்டு சம்பளம் கொடுத்துட்டோம். மே மாதம் சம்பளப்படுறதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க நிறைய பேர் அவங்களுடைய ஜுவல்லை பிளட்ஜ் பண்ணி அந்த மாதிரி அவங்கள சர்வை பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்குது. புதுச்சேரி அரசு முடிதிருத்தும் கடைகளுக்கு அனுமதி அளித்திருந்தாலும் மக்கள் கடைக்கு வர பயப்படுவதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். நாங்கள் இங்கே வர கஸ்டமருக்கு அந்த கிருமி நாசினிலாம் தெளித்து சேர்லாம் டெட்டாயிலெலாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி சிசர் சீப் எல்லாமே கழுவி டெட்டாயில் போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு 2 செட்டு 3 செட்டு தனியாக வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். மேலே போகிற டவல் கொண்டு யூஸ் அண்ட் த்ரோ தான் கேட்டிருக்கோம். அது வந்துச்சுனாக்கா அதுவும் பிரச்சனை இருக்காது. பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க தாங்கள் தயார். அரசே கருணை காட்ட வேண்டுமென தமிழக முடிதிருத்தும் தொழிலாளர்கள் கோருகின்றனர். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 67,000 கடந்துள்ள நிலையில் 20,917 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மகாராஷ்டிராவில் பாதிப்பு 22,000 கடந்துள்ளதுடன் உயிரிழப்பு 832 அதிகரித்துள்ளது. குஜராத்தில் பாதிப்பு 8,000 கடந்துள்ளது. டெல்லியில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,000 நெருங்கியுள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேற்கு வங்கம், ஆந்திரா மற்றும் பஞ்சாபில் பாதிப்பு 2,000 நெருங்கியுள்ளது. நாடு முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,206 அதிகரித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் வீட்டில் தனியாக இருந்த 16 வயது சிறுமியை கை கால்களை கட்டி வாயில் துணியை திணித்து உயிரோடு பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் பழனிசாமி சிறுமியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளார். அந்த கவுன்சிலர் முருகனா அந்த யாசகனா எரிச்சிட்டாங்க பெட்ரோல் எல்லாம் ஊற்றி. எங்க அப்பா எங்க? தனக்கு என்ன நேர்ந்தது என சிறுமி ஜெயஸ்ரீ அளித்த வாக்குமூல காட்சி இது. சிறுமியை கை கால்களை கட்டி வாயில் துணியை திணித்து எரித்து கொலை செய்த கொடூரர்கள் முருகன் மற்றும் களிய பெருமாள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியை ஏன் கொலை செய்ய துணிந்தனர்? விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள சிறுமதுரை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 40 வயதான ஜெயபால் ராஜி தம்பதி. இவருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். வீட்டிலேயே சிறிய பெட்டிக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார் ஜெயபால். அதே கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் அருவி என்பவரின் கணவர் 45 வயதான முருகன் மற்றும் சிறுமதுரை அதிமுக கிளை செயலாளர் 50 வயதான கலிய பெருமாள் என்ற யாசகத்திற்கும் ஜெயபாலுக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது.
8 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயபாலின் தம்பி முருகனிடம் வேலை பார்த்ததாகவும் அப்போது ஏற்பட்ட சம்பள பிரச்சனை தொடர்பாக முருகனும் கலிய பெருமாளும் ஜெயபாலின் தம்பியை கத்தியால் வெட்டியது தொடர்பாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முருகன், கலிய பெருமாள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். திருக்கோவிலூர் நீதிமன்றத்தில் வழக்கும் நிலுவையில் உள்ளது. இது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் அடிக்கடி சிறு தகராறுகள் நடந்து வந்துள்ளன. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரவு பிரவீன்குமார் என்பவர் ஜெயபால் கடையில் பீடி கேட்டு தகராறில் ஈடுபட்டு ஜெயபாலின் மகன் ஜெயராஜை அடித்துள்ளார். காதில் காயமடைந்த ஜெயராஜ் அன்று இரவே திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொண்டார். மறுநாள் 10ஆம் தேதி காலை புகார் அளிப்பதற்காக ஜெயபால் தனது மகன் ஜெயராஜுடன் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்திற்கு சென்று விட்டார். ஜெயபாலின் மனைவியும் 3வது மகளும் ஆடு மேய்க்க வெளியில் சென்று விட்டனர். ஜெயபாலின் பெரிய மகள் 10ஆம் வகுப்பு படித்து வரும் 16 வயதான ஜெயஸ்ரீ மட்டும் பெட்டிக்கடையில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த முருகன் மற்றும் கலிய பெருமாள் இருவரும் ஜெயஸ்ரீயை வீட்டிற்குள் தூக்கிச் சென்றுள்ளனர். அவரது கை கால்களை கட்டி வாயில் துணியை திணித்து வாயிலேயே அடித்துள்ளனர். பின்னர் அவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு கதவை வெளியில் தாழ்பால் போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். வாயில் துணி திணிக்கப்பட்டதால் கதற முடியாத நிலையில் தவழ்ந்து வந்து கதவில் இடித்துள்ளார் ஜெயஸ்ரீ. எனினும் சிறிது நேரத்தில் அவர் மயக்கமடையவே வீட்டிலிருந்து புகை வெளியில் வந்துள்ளது. புகையை பார்த்த அக்கம்பக்கத்தினர் கதவை உடைத்து திறந்து ஜெயஸ்ரீயை மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு ஜெயஸ்ரீ கொடுத்த வாக்குமூலத்தில் தன்னை எரித்தவர்கள் பற்றி விளக்கமாக கூறியுள்ளார். கையெல்லாம் கட்டி ஓட்டி எரிச்சிட்டாங்க. பேர் மறுபடியும் சொல்லுங்க. அந்த ஊறுகாயெல்லாம் கவுன்சிலர். ஜெயஸ்ரீ கொடுத்த வாக்குமூலம் மற்றும் ஜெயபால் அளித்த புகாரின் அடிப்படையில் முருகன் மற்றும் கலிய பெருமாள் இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சுத்தமாக என் பொண்ணை உள்ள தள்ளி கையை காலை கட்டி போட்டுட்டு முட்டி போட வச்சு அழுவாதாதுன்னு சொல்லி மூஞ்சிலே குத்தி, அதுக்கப்புறம் தலையில் பெட்ரோலை எடுத்து தலையில் ஊற்றி பத்தி குச்சியை கீசி போட்டுட்டு டாப்பாலை போட்டுட்டு வெளியே போயிட்டானுங்களா. ரோட்டில் போகிறவங்க தான் திறந்து விட்டாங்க, பார்த்தாங்க. அந்த ஊரில் யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அந்த ஊரில் ஒரு அனாதி மாதிரி சாமி, அந்த ஊரில் ஒரு அனாதி மாதிரி சாமி, எனக்கு யாரும் கேட்கறது இல்லாத சாமி. விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 95% தீக்காயங்களுடன் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வந்த ஜெயஸ்ரீ திங்கட்கிழமை 11 மணி அளவில் உயிரிழந்தார். இதையடுத்து முருகன் மற்றும் கலிய பெருமாள் ஆகிய இருவர் மீதும் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். முன்விரோதம் காரணமாக 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை உயிரோடு பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் திருவெண்ணைநல்லூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் சிறுமி எரித்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் நல பாதுகாப்பு ஆணையம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் குறித்து விழுப்புரம் ஆட்சியர் பதிலளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சிறுமி கொலை தொடர்பாக ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் நல பாதுகாப்பு ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விழுப்புரம் சிறுமி ஜெயஸ்ரீயை எரித்து கொன்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் மு ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் சிறுமி எரித்துக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின், ஜெயஸ்ரீயின் கொடூர மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க திமுக துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படுவதே ஜெயஸ்ரீ போன்ற சிறுமிகளை காப்பாற்றும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் பாமக நிறுவனர் ராமதாசும் சிறுமியின் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு விரைந்து தண்டனை வழங்க வேண்டும் என ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் இந்த கொடூர செயல் செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார். சிறுமி கொலை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த், சம்பவத்திற்கு காரணமானவர்களை தூக்கிலிட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
சிறுமி குடும்பத்திற்கு தேமுதிக சார்பில் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சிறுமியை உயிரோடு எரித்தவர்களை பயங்கரவாதிகளாக கருதி அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார், ஆதி திராவிட மக்கள் மீது அதிகரித்து வரும் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என ட்விட்டரில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிவிட்டுள்ளார். பெரியவர் பகைக்கு குழந்தைகளை கொல்வதா என கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விரைந்து தண்டனை வழங்க வேண்டும் என கோரியுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறுமி எரித்து கொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு தான் மிகுந்த துயரமும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சிறுமி ஜெயஸ்ரீயை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் கூறியுள்ளார். சிறுமி கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சிறுமி ஜெயஸ்ரீயின் குடும்பத்திற்கு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் சிறுமதுரை புதுக்காலனி கிளை செயலாளர் கலியபெருமாள், மேலமைப்பு பிரதிநிதி முருகன் ஆகியோரை அதிமுகவிலிருந்து நீக்கியிருப்பதாக ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் சிறுமி ஜெயஸ்ரீயின் உடலுக்கு திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அஞ்சலி செலுத்தினார். மேலும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி அளித்தார். பல்வேறு தரப்பினரின் அஞ்சலிக்கு பிறகு சிறுமியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. 51 நாட்களுக்கு பின்பு மீண்டும் ரயில் சேவை இன்று தொடங்குகிறது. டெல்லியிலிருந்து சென்னை உள்ளிட்ட 15 நகரங்களுக்கு ரயில்கள் இயக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதத்தில் நாடு முழுவதும் ரயில் சேவை நிறுத்தப்பட்டு 51 நாட்கள் ஆகிவிட்டன. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வரும் நிலையில் செவ்வாய்க்கிழமை முதல் டெல்லியிலிருந்து முக்கிய நகரங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட 15 நகரங்களுக்கு முதற்கட்டமாக ரயில்கள் இயக்கப்படுகிறது. இதற்கான முன்பதிவு தொடங்கியிருக்கிறது. இதில் புதுடில்லியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ரயில் புறப்படும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரயில் டெல்லி கிளம்பும். இந்த ரயில் விஜயவாடா, வாரங்கல், நாக்பூர், போபால், ஜான்சி, ஆக்ரா உள்ளிட்ட நகரங்களில் நின்று செல்லும். இதேபோல டெல்லியிலிருந்து பெங்களூரு, மும்பை, அகமதாபாத், ஹவுரா நகரங்களுக்கு தினமும் சிறப்பு ரயில் இயக்கப்படும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு IRCTC இணையதளத்தில் மட்டுமே நடைபெறும். ரயில் நிலைய கவுண்டர்களில் முன்பதிவு செய்யப்படாது. அதேபோல RAC மற்றும் காத்திருப்போர் பட்டியலிலும் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது. சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலுக்கான கட்டணமே வசூலிக்கப்படும். ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்னதாக டிக்கெட்டை ரத்து செய்தால் 50% கட்டணம் திருப்பி தரப்படும். உறுதி செய்யப்பட்ட ரயில் டிக்கெட் வைத்திருப்பவர்களே பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்பதால் பொது பெட்டி இருக்காது. ரயில் புறப்படுவதற்கு 7 நாட்களுக்கு முன்பாக முன்பதிவு தொடங்கும். ரயிலில் போர்வை எதுவும் வழங்கப்படாது. உணவு தயாரிப்பு பெட்டி இருக்காது என்ற போதும் உணவுப் பொருட்கள் ரயிலில் விற்கப்படும். கொரோனா அறிகுறி உள்ளதா என பயணிகள் அனைவரும் சோதிக்கப்படுவர். அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே ரயிலில் ஏற அனுமதிக்கப்படுவர். முகக்கவசம் அணிவதும், செல்போனில் கொரோனா தொற்றாளர்களை கண்காணிக்கும் ஆரோக்கிய சேது செயலி வைத்திருப்பதும் கட்டாயமாகும். அடுத்த கட்டமாக மேலும் பல வழித்தடங்களில் சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் ரயில் சேவைகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் சென்னையில் சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் தனிமனித இடைவெளியை பின்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இதன்படி நடைமேடை, பயணச்சீட்டு வழங்கும் இடம், முன்பதிவு மையம், நுழைவு வாயில் என ரயில் நிலையம் முழுவதும் 6 அடி இடைவெளி விட்டு பல வண்ணங்களில் கோடுகள் வரையப்பட்டுள்ளன. உலக பிரசித்தி பெற்ற டிஸ்னிலேண்ட் தீம் பார்க் சீனாவில் திறக்கப்பட்டது. சீனாவின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் டிஸ்னிலேண்ட் திறக்கப்பட்டதன் மூலம் குழந்தைகள் உட்பட பலரும் உற்சாகமடைந்துள்ளனர். சீனாவில் பிரம்மாண்டமான தீம் பார்க் என அழைக்கப்படுகிறது இந்த டிஸ்னிலேண்ட் தீம் பார்க். காண்போர் நெஞ்சங்களையெல்லாம் கனப்பொழுதில் கொள்ளை கொள்ளும் கண்கவர் விளையாட்டுகள் இதன் சிறப்பம்சம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கொண்டாட்ட மனநிலைக்கு அழைத்துச் செல்லும் அதிசயங்கள் நிரம்பிய இடம். கொரோனா தடுப்பு நடவடிக்கையினால் பல மாதங்களாக மூடப்பட்டிருந்த இந்த தீம் பார்க் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மக்கள் இங்கு வருவதால் வழக்கத்தை விட அதிகமான உற்சாகத்துடன் மக்கள் காணப்பட்டனர். குழந்தைகளுக்கு பிடித்தமான கார்ட்டூன் பொம்மை கதாபாத்திரங்கள் நடனமாடி, இசை வாத்தியங்கள் முழங்கி பார்வையாளர்களை வரவேற்று அதகலப்படுத்தின. கொரோனாவால் ஏற்பட்ட மௌனம் தற்காலிகமானதுதான் என்பதை சொல்லும் விதமாக
ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறது இந்த டிஸ்னிலேண்ட். கொரோனா பயம் சற்று ஓய்ந்திருந்தாலும் 30 விழுக்காடு பார்வையாளர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகின்றனர். முழுமையான பரிசோதனை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்ட பின்னரே மக்கள் உள்ளே செல்கின்றனர். இயற்கை ஏற்படுத்திய பேரிடரில் இருந்து மெல்ல மெல்ல மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். பெரும் புயலுக்கு பின் அமைதி என்பது போல் கொரோனாவின் தாக்குதலில் கட்டுண்டிருந்த மக்களுக்கு டிஸ்னி. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 42 லட்சத்தையும் குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 15 லட்சத்தையும் தாண்டியுள்ளது. அமெரிக்காவில் பாதிப்பு 13,67,000 அதிகரித்துள்ள நிலையில் உயிரிழப்பு 80,000 கடந்துள்ளது. ஸ்பெயினில் பாதிப்பு 2,68,000 தாண்டியுள்ளது. ரஷ்யாவில் ஒரே நாளில் 11,656 பேர் பாதிக்கப்பட்டதை அடுத்து பிரிட்டன் மற்றும் இத்தாலியை விட பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பிரிட்டனில் பாதிப்பு 2,19,000 கடந்துள்ளது. சீனாவுக்கு பின் கொரோனாவின் மையமாக கருதப்பட்ட இத்தாலி கொரோனா பாதிப்பிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வருகிறது. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பல ஐரோப்பிய நாடுகள் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த தொடங்கிவிட்டன. அதனை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து 16 லட்சத்தை கடந்துள்ளது. 1,50,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆனாலும் அங்குள்ள பல நாடுகள் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த விதித்திருந்த ஊரடங்கை தளர்த்த தொடங்கியுள்ளன. 8 வாரங்களாக ஊரடங்கு அமலில் உள்ள பிரான்சில் தொடக்கப் பள்ளிகள் குறைந்த அளவிலான மாணவர்களை கொண்டு திறக்கப்பட்டுள்ளன. உணவகங்கள், சினிமா தியேட்டர்கள், பார்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் அனுமதி சீட்டின்றி 100 கிலோமீட்டர் தூரத்திற்குள் பயணிக்க பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்திலும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் கடைகள் செயல்பட தொடங்கியுள்ளன. நெதர்லாந்தில் தொடக்கப் பள்ளிகள், நூலகங்கள், சலூன்கள், ஓட்டுநர் பயிற்சி மையங்களை திறக்கும் வகையில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் வகுப்பறைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. சில கட்டுப்பாடுகளுடன் உணவகங்கள், புத்தக நிலையங்கள், அருங்காட்சியகங்களை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் பொது இடங்களில் அதிகபட்சமாக 10 பேர் கூடிக்கொள்ளும் வகையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. மசூதிகள், தேவாலயங்கள் திறக்கப்பட்டுள்ள போதும் உள்ளே குறைந்த எண்ணிக்கையிலேயே வழிபாட்டிற்கு ஆட்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இங்கிலாந்தில் வீட்டிலிருந்து வேலை பார்க்க முடியாவிட்டால் வரும் புதன்கிழமை முதல் வேலைக்கு செல்லலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூங்காவிற்கு செல்லவும் சூரிய குளியல் எடுத்துக் கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பொது போக்குவரத்தை தேவையின்றி பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேறு பகுதியில் உள்ளவர்களை சந்திக்க நினைத்தால் பூங்காவில் 2 மீட்டர் இடைவெளியில் சந்தித்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தளர்த்தப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறினால் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் எச்சரித்துள்ளார். இதேபோல் டென்மார்க்கிலும் வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஏறக்குறைய 2 மாதங்களாக ஊரடங்கு அமலில் உள்ளதாலும் இனியும் பெரிய அளவில் கொரோனா பரவாது என எதிர்பார்க்கப்படுவதாலும் ஐரோப்பிய நாடுகள் இத்தகைய நடவடிக்கையை எடுத்துள்ளன. நாட்டிலேயே 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அதிகம் வாழும் 2வது மாநிலமான தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வு முதியோர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? முதியவர்கள் தனித்து பாதுகாப்புடன் வாழ்வது சாத்தியம்தானா என இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனாவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் நடவடிக்கையாக முதியவர்கள் வீட்டிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தி இருக்கிறது மத்திய அரசு. ஆனால் முதியவர்கள் அதிகம் வசிக்கும் தமிழகத்தில் முதியவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். பெரும்பாலான முதியவர்கள் சர்க்கரை, உயர் இரத்த அழுத்தம், மூச்சு திணறல் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற பாதிப்பு உள்ளவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவர்களது உடல்நிலை கவலைக்குரியதாகும் என்பதும் உயிரிழப்பு ஏற்படக்கூடும் என்பதும் மருத்துவர்களின் எச்சரிக்கை. இந்தியாவில் கேரளாவிற்கு அடுத்தபடியாக 60 வயதிற்கு மேற்பட்டோர் அதிகம் வசிக்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 11.2% பேர் முதியவர்கள். தமிழகத்தில் உள்ள மொத்த முதியவர்களில் 13.7 விழுக்காட்டினர் வாரிசுகள், உறவினர்கள் இன்றி தனியாக வசிக்கின்றனர். இந்திய அளவில் முதியவர்கள் அதிகமாக தனித்து வாழ்வது தமிழகத்தில்தான். அதே நேரம் மொத்த முதியோரில் 15.8% பேர்
பிறரின் உதவியின்றி வாழ முடியாத நிலையில் உள்ளனர். தனித்து வாழும் முதியவர்கள் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்காக வெளியே வருவது என்பது தவிர்க்க முடியாதது. உறவினர்களுடன் வாழும் முதியோர்களில் பெரும்பாலானோர் சிறிய வீட்டில் வசிப்பவர்கள். இவர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி வாழ்வதென்பது நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏனெனில் தமிழகத்தில் வாழும் குடும்பங்களில் 8.4% குடும்பங்களுக்கு வசிக்க தனி அறையே இல்லை. 39.7% குடும்பங்கள் ஒரு அறை கொண்ட வீடுகளில் மட்டுமே வசிக்கின்றனர். 30.5% குடும்பத்தினர் 2 அறைகள் உள்ள வீடுகளில் வசிக்கின்றனர் என்கிறது 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு புள்ளி விவரம். இந்த 80% வீடுகளில் வாழும் முதியவர்களை தனிமைப்படுத்தி கவனித்துக் கொள்வதென்பது பெரும் சிரமம். மீதமுள்ள 20% வீடுகளில் மட்டுமே முதியோரை பாதுகாக்க முடியும் என்கிற நிலையில் ஒருவேளை கொரோனா தொற்று திடீரென அதிகரித்தால் முதியோர் அதிகம் வாழும் தமிழகம் போன்ற மாநிலங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஊரடங்கு தளர்த்தப்படும் நிலையில் முதியவர்களை காப்பதில் அரசு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தமிழகத்தில் சுமார் 1.5 மாதத்திற்கு பிறகு டீ கடை, ஜவுளி கடை உள்ளிட்ட 34 வகையான கடைகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் பொருளாதார நடவடிக்கைகளை முடுக்கிவிடும் விதமாக ஊரடங்கு கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையகம், சிறிய நகைக்கடை, ஜவுளி கடைகள், தேநீர் கடைகள் உட்பட 34 வகையான தனிக்கடைகள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையின் முக்கிய வர்த்தக பகுதியான பாண்டி பஜாரில் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. டீ கடை, உணவகங்கள், ஃபேன்சி ஸ்டோர் உள்ளிட்ட பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டன. இதேபோல் திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், சேப்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட இடங்களிலும் கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. ஆனால் வாங்க ஆளில்லாததால் கடைகளை திறந்தும் பயனில்லை என்கின்றனர் வியாபாரிகள். நார்மல் டேஸில் போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் போகுது. இப்போ ஃபெஸ்டிவல் வருது, ரம்ஜான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்ரௌடு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேல்ஸ் இல்லை. ஸோ அதுதான் மக்களுடைய அந்த இது தெரியுது. அவங்களுடைய இவ்வளோ நாள் அந்த வருமானம் இல்லாமல் இவ்வளோ நாள் இருந்ததுக்கான அந்த ஒரு வெளிப்பாடு தெரியுது இப்போ. ஸோ யார்கிட்டையும் காசு இல்லை, அது ஒரு காரணமாக இருக்கலாம்னு தோணுது எனக்கு. காலையிலேருந்து ஒரு கஸ்டமர் கூட கிடையாது. ஆனால் நேரம் வந்து சரியில்லை. 11 to 5ன்றது நல்ல வெயில் டைம், கஸ்டமர் வராது. அதே மாதிரி நேரம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமருங்கெல்லாம் வரும், எல்லா கடைக்கும் வரும். இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு வந்து கடை திறந்தேன். இது வரைக்கும் ஒன்றும் போனி கூட ஆகல. சும்மா உட்காந்துருக்கு. கஸ்டமர் பார்த்துட்டு போனாங்கன்னா சரி நாளைக்கு நாள் நீ வருவாங்க அப்படின்றதுக்காக வந்து உட்காந்துருக்கிறேன். பொழப்பு ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் உட்காந்துருக்கிறேன். அதே சமயம் தியாகராய நகர், ரெங்கநாதன் தெருவில் உள்ள பெரிய கடைகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதேபோல் ரிச்சி தெருவில் குறுகலான பகுதிகளில் அதிக கடைகள் அமைந்துள்ளதால் அங்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. திருச்சி, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் துணிக்கடைகள், நகைக்கடைகள், வாகன பழுது நீக்கும் மையங்கள் குறைந்த தொழிலாளர்களுடன் செயல்பட தொடங்கியுள்ளன. பார்சல் டீ மட்டும் வழங்கப்படுவதால் தேநீர் கடைகளுக்கு மக்கள் வராததால் வெறிச்சோடின. 2 மாசமாக நாங்கள் வாடகையெல்லாம் கட்டல, கரண்ட் பில்லு கட்டல. வேலையாட்களையும் நாங்கள் வந்து ஒரு சில பேரை தான் வர வச்சுருக்குறோம். ஒரு 3 பேர் தான் வச்சு குறைஞ்ச வேலையாட்களில் தான் ரன் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஒரு 2-3 ஃபோன் கால்ஸ் மட்டும் தான் வந்திருக்குது. கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி தான் கடையை திறந்துருக்குறோம். கடையை திறந்தால் பார்சல்னால் யாரும் கஸ்டமர் கடைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இங்கேயே சாப்பிட்றதுனா மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. இல்லைனா நாங்கள் வீட்டுக்கு போய் குடிச்சிக்கிறோங்க அப்படின்றாங்க. அதனால் காலையிலேருந்து வியாபாரம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பார்சல்னால் ஏதோ ஒரு சில பேர் இந்த மாதிரி கடைங்களுக்கு 4 பேர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் தான் வாங்கிட்டு போகிறாங்க. சிங்கிளாக தனியால் வந்து யாரும் பார்சலில் டீ வாங்க மாட்டேங்கிறாங்க. கோவை நகரில் உள்ள முக்கிய வீதிகளில் பெரும்பாலான கடைகள் திறக்கப்படவில்லை. கொரோனா தொற்று ஒழிந்து போக்குவரத்து சேவை தொடங்கினால் மட்டுமே அதிக அளவில் கூட்டம் வரும் என கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எல்லாரும் செழிப்பாக இருக்கிற போது ரம்ஜான் கொண்டாடிக்கலான்ற எண்ணத்துக்கு வந்தாங்க. அதனால் இந்த ரம்ஜான் வந்து வியாபாரத்தை எதிர்பார்க்க முடியாது. ஜனங்க வெளியே வரமாட்டாங்க. வந்தாலும் வந்து வியாபாரத்தில் மாட்டிக்குவோன்ற பயத்தில் உயிரை தான் பாதுகாப்பாக எடுப்பாங்களே தவிர வியாபாரத்தை புதுகலமாக கொண்டாடணும்னு யாரும் வந்து நினைக்கிறதில்ல. மதுரையில் கடைகள் திறக்கப்பட்டும் பொருட்களை வாங்க ஆள் இல்லாததால் பல வியாபாரிகள் கடைகளை மூடிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டனர். மதுரை திருமங்கலத்தில் 3 வார்டுகளை தவிர மற்ற அனைத்து பகுதிகளும் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட நகராட்சி ஆணையர் சுருளிநாதன் 1 மணிக்கு பிறகு திறக்கப்பட்ட கடைகளை அடைக்கும்படி எச்சரித்தார். புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தேநீர் வாங்க பாத்திரம் எடுத்து வர வேண்டும் என்று வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கடை முன்பு வைக்கப்பட்டிருந்தன.
பொள்ளாச்சியில் அதிக ஊழியர்களுடன் இயங்கிய நகைக்கடைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட நகைக்கடைக்கு சென்ற அதிகாரிகள் முகக்கவசம் அணியாமல் 24 ஊழியர்கள் பணியாற்றியதைக் கண்டு நடவடிக்கை எடுத்தனர். மற்ற பகுதிகளிலும் விதிகள் மீறப்படுகிறதா என அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கோயில் அபிஷேகம் குறித்து நடிகர் விஜய் சேதுபதி நிகழ்ச்சி ஒன்றில் பேசியது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து விஜய் சேதுபதியை சர்ச்சைகள் துரத்துவது ஏன்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மாதங்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நடிகர் விஜய் சேதுபதி கோயில்களில் அபிஷேகம் நடப்பது மற்றும் அலங்கார முறைகள் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருவதோடு விஜய் சேதுபதி மீது இந்து மக்கள் முன்னணி அமைப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. இப்படி விஜய் சேதுபதியின் கருத்து சர்ச்சையில் சிக்குவது இது முதல் முறை அல்ல. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என விஜய் சேதுபதி கூறியதற்கு தமிழக அமைச்சர் பாண்டியராஜன், தமிழக பாஜக தலைவராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதேபோல் கடந்த ஆண்டு ஆன்லைன் வர்த்தகத்தை ஆதரிக்கும் வகையில் மண்டி செயலி விளம்பரத்தில் விஜய் சேதுபதி நடித்திருந்தார். இது சிறு வியாபாரிகளிடம் கடும் எதிர்வினையை பெற்றது. விஜய் சேதுபதியை கடுமையாக அதிர்ச்சியடைய வைத்த சர்ச்சை என்பது அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார் என்றும் அவரை போன்று கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய ஆர்யா, ரமேஷ் கண்ணா உள்ளிட்ட நடிகர்களை கொண்டு தமிழகத்தில் மதமாற்ற பிரச்சாரம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் எழுந்த சர்ச்சைதான். அந்த சர்ச்சை சமூக வலைதளங்களில் வெகுவாக பரவிய நிலையில் அதற்கு விஜய் சேதுபதி போய் வேற வேலை இருந்தா பாருங்கடா என ட்வீட் செய்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அந்த வரிசையில் தற்போது கோவில் அபிஷேகம் தொடர்பான விஜய் சேதுபதியின் கருத்தும் இடம்பெற்றுள்ளது. இதில் விஜய் சேதுபதிக்கு எதிராக தரக்குறைவான பதிவுகளை சிலர் பரப்புவதாக கூறப்படும் நிலையில் அதை தடுக்க வேண்டும் என விஜய் சேதுபதி ரசிகர் மன்றம் சார்பில் சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எது எப்படி இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்தே வெற்றிகளைப் போலவே சர்ச்சைகளும் விஜய் சேதுபதியை துரத்திக் கொண்டே வருவதை எவராலும் மறுக்க முடியாது. தொடர்ந்து நாம ஒரு செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் மழை கொட்டியது. இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. இந்நிலையில் பருத்தி விளைவித்துள்ள விவசாயிகளும் வெப்பத்தில் தவிர்த்து வந்த மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு வனப்பகுதியில் தண்ணீர் இல்லாமல் வனவிலங்குகள் தவித்து வருகின்றன. தற்போது கோடைகாலம் என்பதால் பேர்ணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன. இதனால் மான், குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகள் தண்ணீர் தேடி பல கிலோமீட்டர் வரை அலைகின்றன. இந்நிலையில் வனவிலங்குகள் தண்ணீரின்றி உயிரிழப்பதை தவிர்க்க காப்புக்காட்டு வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகளில் வனத்துறையினர் தண்ணீர் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து வந்த ஏராளமான முதியவர்கள் தனியார் வங்கியில் குவிந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. வாலஜாபேட்டையில் வசிக்கும் இந்த முதியவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை சரியாக வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கலக்கமடைந்த முதியோர்கள் தனியார் வங்கியின் முன்பு குவிந்தனர். தனிமனித இடைவெளியின்றி அவர்கள் நின்றதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. கொரோனாவை எதிர்த்து போராடும் மருத்துவர் செவிலியர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி மாணவி ஒருவர் கண்ணை கட்டிக்கொண்டு 1 மணி நேரம் வீணை வாசித்தார். 10ஆம் வகுப்பு படித்து வரும் ஸ்ரீ சாயா கொரோனா முன்கள பணியாளர்களுக்கு தன் வீணை வாசிப்பு மூலம் நன்றி தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் புற்றுநோயால் உயிரிழந்தவருக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது. மயிலாடியைச் சேர்ந்த 55 வயது நபர் புற்றுநோய் காரணமாக சென்னையில் சிகிச்சை பெற்றார். அங்கு அவருக்கு உடல்நிலை மோசமானதை அடுத்து சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தார். ஆரல்வாய்மொழியில் சோதனைச் சாவடியில் அவரது உடலில் இருந்து சளி மாதிரி எடுக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்ட நிலையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் இறந்தவர் உடலை மின்மயானத்தில் தகனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சாலையோரங்களில் சுற்றிக் கொண்டிருந்த குரங்குகள் உணவு தேடி மீண்டும் வனப்பகுதிக்குள் செல்கின்றன. பெரியகுளம் வழியாக கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் தரும் உணவுகளுக்காக சாலையின் இருபுறமும் குரங்குகள் கூட்டம் கூட்டமாக நிற்கும். கடந்த 50 நாட்களுக்கு மேலாக சுற்றுலா பயணிகள் செல்லாமல் குரங்குகளுக்கு உணவுகள் கிடைக்கவில்லை. எனவே அவை மீண்டும் காட்டிற்குள் உணவு, தண்ணீர் தேடி செல்கின்றன.
புதுச்சேரியிலிருந்து ஒடிஷா மாநிலத்திற்கு சைக்கிளில் செல்ல முயன்ற 18 பேரை திருத்தணியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இந்த 18 பேரும் உணவுப் பொருட்களை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு புதுச்சேரியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டுள்ளனர். 190 கிலோமீட்டர் தூரம் பயணித்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சென்றபோது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். தர்மபுரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் கடந்த ஒரு வாரமாக 100 டிகிரிக்கு மேல் வாட்டி வருவதால் முதியோர்கள், குழந்தைகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஊரடங்கால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ள நிலையில் மின்விசிறிகள் இயங்கினால் புழுக்கம் அதிகமாக உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெருமுடக்கம் காரணமாக சீரியல் படப்பிடிப்புகள் நடைபெறாததால் நெடுந்தொடர்களின் ரசிகர்கள் கவலையடைந்துள்ளனர்.